இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் முளைப்பால் தீர்த்தம், திருவண்ணாமலை. முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னா பிரெஸ்ட் மில்க் அப்படி சொல்லுவாங்க. அன்னை பார்வதியினுடைய பிரெஸ்ட் மில்க் தான் இங்கே ஒரு தீர்த்தமாக, கிணறாக, குளமாக இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமி. திருவண்ணாமலைக்கு வரவங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போகிறோம், இறைவனை நமஸ்காரம் பண்ணுறோம். இல்லை பௌர்ணமியில் வரவங்க கிரிவலம் வராங்க. ஒரு தடவை மேலே வந்து பாருங்கள். மேலே வந்து ரமணாசிரமம் இருக்குது. குகை நமச்சிவாயர் ஜீவசமாதி ஆன பிறகும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற குகை நமச்சிவாயரின் ஜீவசமாதி மேலே தான் இருக்குது. ரமணர் ஒரு 15 ஆண்டு காலம் தவம் இருந்த இடம், கந்தாசிரமம், விருபாக்ஷி கேவ் எல்லாமே மேலே இருக்குது. எந்த இயற்கைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் பிளாஸ்டிக் பேப்பரை போடுறது, வாட்டர் பாட்டில் போடுறது அப்படின்னு இல்லாமல் இயற்கையோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் உங்களுடைய பயணத்தை திருவண்ணாமலை வரவங்க முளைப்பால் தீர்த்தம் இங்கே வரணும். இங்கே எப்படி வரணும் அப்படின்னா பேய் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை 4 கோபுரத்தில் வடக்கு கோபுரம் பேய் கோபுரம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பேய் கோபுரம்க்கு எதிர்க்கு ஒரு சின்ன பாதை மாதிரி போகும். அந்த பாதையில் நீங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய குகைகள் இருக்கும். நீங்கள் நிறைய சித்தர்கள் தவம் செய்த குகைகள் இருக்கும். அதை தாண்டி வரும்பொழுது 100 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோவில் இருக்கும். அதையும் தாண்டி வரும்பொழுது முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு இருக்கும். இந்த தீர்த்தம் மிக புனிதமானது. தலையில் தெளித்து கொள்வதற்கும் உட்கொள்வதற்கும் வீட்டில் எடுத்து கொண்டு போய் வைப்பதற்கும் மிகவும் அற்புதமான ஒரு தீர்த்தம் முளைப்பால் தீர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய சிவன் சன்னதிகளில் இந்த தீர்த்தம் தான் அபிஷேகத்துக்கு உபயோகப்படுது. ஒரு முறை வந்து பாருங்கள்.